ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் JDO 2025 எக்ஸாமுக்கான கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கமெண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி JDO எக்ஸாம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. கட் ஆஃப் வந்து யாராலையுமே அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ் தான். ஓகேங்களா, இது எல்லாமே அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ் தான். நிறைய ஃபேக்டர்ஸ் பொறுத்து மாறும். எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருந்துச்சு, வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் கவுன்சிலிங் எடுக்க போகிறவங்க டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் பார்த்திங்களா, அதை பொறுத்து மாறும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம் நடந்திருக்கா, இப்போ எக்ஸாம் வந்துருந்துச்சுன்னா அதில் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க, அதில் செலக்ட் ஆனவங்க எத்தனை பேர் JDOவும் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பொறுத்து என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருந்துச்சு, இதில் வந்து எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஒரு ஆவரேஜாக பண்ணால் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், அப்போது போஸ்டிங் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் வந்து நம்ம மினிமம் வந்து எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன ஆன்சரை வச்சோம் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட டென்டேட்டிவ் கீப்படி உங்களோட ஸ்கோரை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் எங்கிட்ட உங்களோட ஸ்கோர்ஸையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த ஸ்கோர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தோட ஸ்கோரை கம்பேர் பண்ணியும் யார் யார் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது, ஓகேங்களா, டெக்னிக்கல் GS இதை பொறுத்து நான் ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. அதுக்காக நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கமெண்டில் சொல்ல வேணாம். நீங்கள் உங்களோடது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறது இது முழுக்க இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து நான் எவ்வளோ வந்து எஸ்டிமேட் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2026 எக்ஸாமுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. AE பேட்ச். ஓகேங்களா, AE பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா October 25 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த வீக் அதாவது October 19 ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தோம். தீபாவளினால் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணல. என்ன பண்ணியிருக்கோம், 1 வீக் வந்து போஸ்ட்போன் வந்து பண்ணியிருக்கோம். October 25 நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, AE பேட்ச்சு. அந்த பேட்சோட டீட்டெயில்டு வீடியோ எப்படி இருக்கும், அதை நம்ம டெஸ்ட் எப்படி கொண்டு போகிறோம், வீடியோ எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சின்னதாக சொல்லிடுறேன். டெய்லி நம்ம வீடியோஸ் கொடுப்போம், நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பேட்ச் வந்து கொண்டு போவோம். ஓகேங்களா, டெய்லி வீடியோஸ் இருக்கும். டெய்லி வந்து டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். 120 டேஸ்க்கு. ஓகேங்களா, 120 டேஸ்க்குன்னு வந்து நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த 120 டேஸில் டெய்லி ஒரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். இல்லை நான் வீடியோ கொடுத்துருவேன். மார்னிங் வந்து உங்களுக்கு வீடியோ வரும், என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்துடும். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, டெய்லி 20 கொஷின் டெஸ்ட். இப்போ இன்றைக்கி வீடியோ கொடுக்குறேன்னா நாளைக்கு அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட் இருக்கும். நாளைக்கு கொடுக்குறது அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து டெய்லி 20 கொஷின் டெஸ்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வீக்லி 100 கொஷின் டெஸ்ட் இருக்கும். 1 வீக்குக்கு நம்ம வந்து படிக்கக்கூடிய பாடங்கள் 1 வீக்குக்கு நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் 100 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நமக்கு பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும் TNPSC எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி 200 கொஸ்டின் டெக்னிக்கல், GS வந்து 100 கொஸ்டின், 2 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா, இதுக்கு இடையில ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் வந்து GSக்கான வீக்லி டெஸ்ட். GS நிறைய பேர் கேட்குறீங்க. GSக்கு வந்து டெஸ்ட்டு மட்டும் கொடுக்குறோம். வீடியோஸ் நீங்களாக ஓனாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓன் நோட்ஸோ இல்லைனா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ கிளாஸ் இல்லைனா நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்க, ஸ்கூல் புக்கு பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் படிக்கலாம். என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத வீக் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிடுவோம். ஓகேங்களா, வீக் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வீக் ஸ்டார்டிங்கில், இப்போ மண்டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த வீக்கில் என்ன படிக்கணும்னு சொல்லிடுவோம். அது வந்து நெக்ஸ்ட் சண்டேயில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அந்த டாபிக் 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போவோம். இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி JDO பேட்சும் ஆல்ரெடி செப்டம்பர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, செப்டம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு.
ஜேடிஓ பேட்ச்லையும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதுலேயும் இப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த பழைய பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஏற்கனவே உள்ள பேட்சில் ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த வீடியோஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட நம்பரும் கொடுக்குறேன், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கேட்டுட்டு ஜாயின் பண்ணலாம். நம்மளோட பேட்ச்சில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதினவங்க, அப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, அவங்களாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில், செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாத்துக்குமே அந்த வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபீட்பேக் என்கிட்ட கேட்டிங்கன்னா கூட நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணுவேன். ஃபீட்பேக் இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது, இந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருந்தது, ஓகேங்களா? எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, ஓகேங்களா? சிவில் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு அவங்க சொன்னதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிவில் பேப்பர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது, ஓரளவு நம்ம அட்டன் பண்ணலாம். எவ்வளோ கொஷின் போடலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு 160 அப்படிங்கிறது ஈஸியாகவே போடுற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நீங்கள் புஷ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 165+ நம்ம போடலாம். நீங்கள் நல்லா தெளிவாக எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நல்லா ரிவிஷன் பண்ணி முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 170 அப்படிங்கிறது தாராளமாக போடலாம். ஓகேங்களா? ஆவரேஜாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 160 அப்படிங்கிற அளவுக்கு போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓரளவு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணி பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு கேட்டகரியில் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 160 வந்து போடலாம். ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 165 வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். முன்னாடியிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்க ஈஸியாகவே என்ன பண்ணிடுவாங்க, 170 அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஜிஎஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஜிஎஸ் வந்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா? நான் வந்து சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜிஎஸ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. அப்போது என்ன நம்ம ஹார்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கடினமான பேப்பர். இப்போ ஜிஎஸ்ல ஸ்கோர் எவ்வளோ, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 தான் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து 65 ஒரு 70, ஓகேங்களா? இதுக்கு மேலேயும் எடுக்கலாம், இதுக்கு மேலேயும் ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. ஒரு டாப் லெவலில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? 70 மார்க்கு மேலே ஒரு 70லேருந்து ஒரு 75க்குள்ளே எடுக்கலாம். ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோர் எல்லாருமே என்கிட்ட சொன்னதை என்ன அப்படின்னா 60 சொன்னவங்க எல்லாருமே 60 தான் மேக்ஸிமம், சொன்னவங்க 60 தான். ஓகேங்களா? 65 அப்படிங்கிறது 1-2 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 65 1-2 பேர், அப்புறம் 1-2 பேர் என்ன 69 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 69 கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜாக இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 62லேருந்து ஒரு 65க்குள்ளே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? 62 65 அப்படிங்கிறது ஒரு எடுக்கக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நம்மளால் எவ்வளோ கொஷின் போட முடியும் அப்படின்னா ஒரு 225 to ஒரு 230. ஓகேங்களா? ஒரு 230 கொஷின் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். 225 to 230 கொஷின் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓவரால் கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் மார்க் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து எல்லாமே 1.5 மார்க் தான் அப்படிங்கிறதுனால டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ் 2 கொஸ்டினையும் சேர்த்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு 238+ நீங்கள் போட்டிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 238 வந்து போட்டிருக்கணும். இப்போ பிசிங்களா, பிசிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா
போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, அப்படி தானே? போஸ்டிங்கும் ரொம்ப அதிகமாக ஒன்றும் இல்லை. இப்போ 200, 150, 200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போஸ்டிங் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கான பிசிக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 232 ஒரு 235க்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? பிசிக்கு ஒரு 232 ஒரு 235 வந்து ஸ்கோர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்து எம்பிசிக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 228 ப்ளஸ். ஓகேங்களா? ஒரு 228 ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கம்மியாகலாம். ஆட் அண்ட் டம் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை விட கட் ஆஃப் வந்து கம்மியாகும். சரிங்களா? வேறு ஏதாவது ஆட் அண்ட் எக்ஸ்ட்ரா வேகன்சி வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாகும். பிசிஎம்மும் 228 தான். ஓகேங்களா? 228க்கு மேலே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஒரு 225க்கு மேலே பண்ணியிருந்தால் ஓரளவு உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 225க்கு மேலே பண்ணியிருந்தால் வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 220 ப்ளஸ். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 220 ப்ளஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் சேஃபாக இருப்பீங்க. எஸ்டி கேட்டகரிக்கும் ஒரு 210 ப்ளஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 210 ப்ளஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு சேஃபாக இருப்பீங்க. ஒரு சில பேர் பிஎஸ்டிஎம் கேட்பீங்க. பிஎஸ்டிஎம்முக்கு மார்க் ரொம்ப கம்மியாக பண்ணாலே போதும். அந்த கேட்டகரியில் நிறைய எக்ஸாம் எழுதுறதுக்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எழுதினவங்களே மேக்ஸிமம் கிளியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. எலிஜிபிள் ஸ்கோர் இருந்தாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? மேக்ஸிமேட்டாக ஒரு 180 மேலே, இதோட கம்மியாக கூட ஆகலாம். ஓகேங்களா? 180க்கு மேலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எழுதியிருந்தாலே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷன். இதிலேருந்து வந்து 1-2 மார்க் கம்மியாகலாம் ஏதாவது வேக்கன்சி வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா. நார்மலாக ஈஸியாக கொஷினோட ஸ்டாண்டர்டை பொறுத்து எனக்கு நிறைய பேர் சொன்ன அந்த ஸ்கோர் டீட்டெயில்ஸை வச்சும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜென்ரலுக்கு ஒரு 238 இதுக்கு மேலே 238 ப்ளஸ். பிசிக்கு வந்து 232 235க்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். 230 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? பிசி வந்து ஒரு 230 வரைக்கும் வரலாம். எம்பிசி பிசிஎம் இது ரெண்டுமே ஒரு 228க்கு மேலே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இப்போ எஸ்சிக்கு ஒரு 220 ப்ளஸ்ஸு, எஸ்டிக்கு ஒரு 210 ப்ளஸ். ஓகேங்களா? அப்புறம் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 180 பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஓகே, இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், உங்களுக்கு இதோட கட் ஆஃப் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட பேட்ச் ஜேடிஓ ஏஇ, ஓகேங்களா, அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பேட்ச் டீட்டெயில்டு வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.